ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்கள்லேருந்து 6 மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற சத்து மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கேப்பை 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, சோளம் 200 கிராம், சம்பா கோதுமை 200 கிராம், பச்சை பயிறு 200 கிராம், மக்கா சோளம் 200 கிராம், சோயா 200 கிராம், சிகப்பரிசி 200 கிராம், கைக்குத்தல் அரிசி 200 கிராம், கவுனி அரிசி 200 கிராம், கருப்பு சுண்டல் 200 கிராம், ஜவ்வரிசி 200 கிராம், நிலக்கடலை பருப்பு 200, முந்திரி 50 கிராம், பாதாம் 50 கிராம், பிஸ்தா 50 கிராம், சுக்கு 25 கிராம், ஏலக்காய் 7 நம்பர். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு 18 வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம். இதை நம்ம நல்லா வறுத்துக்குருவோம். கருக விட்டுறக்கூடாது, அதே சமயம் நல்லாவும் வறுத்துருக்கணும். நம்ம இந்த வெள்ளையாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கலை அப்படின்னா நமக்கு மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா வறுத்தாச்சு. இதை நீங்கள் பக்கத்துலேயே ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தட்டி வச்சுக்குவோம். நான் இப்போ அதை அந்த பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கிறேன். அடுத்து கம்பை வறுத்துக்குருவோம். நமக்கு கம்போட வாடை நல்லா தெரியும். அந்த வறுத்துருச்சு அப்படிங்கிற ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வரும். அந்த ஸ்மெல்லே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், இந்த மாதிரி வரட்டும். நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம அதே பாத்திரத்தில் தட்டி வச்சுக்குவோம். பாருங்கள் எப்படி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கா, இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதை அதே பாத்திரத்தில் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை சோளத்தை வறுத்துக்குவோம். நல்லா வறுத்தாச்சு. இதையும் அதை இதில் தட்டி வச்சுக்கலாம். அடுத்து மக்கா சோளத்தை வறுத்துக்குவோம். இந்த மக்கா சோளம் நமக்கு பொரிஞ்சு வராது, ஆனால் நல்லா வறுத்தது நமக்கு வாடை தெரிஞ்சிரும். அதில் எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு, அதையும் நம்ம தட்டி வச்சுக்குவோம். அடுத்து சிகப்பரிசியை வறுத்துக்குவோம். நல்லா வறுத்தாச்சு. அதே பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கலாம். அடுத்து கைக்குத்தல் அரிசி. இந்த அரிசி நல்லா நம்ம பொரியிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து சம்பா கோதுமை. சம்பா கோதுமையிலே நமக்கு பொரிஞ்செல்லாம் வராது. நம்ம கொஞ்சம் அந்த சைஸை விட, நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சம் பெருசாக வரும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. நம்ம அதே பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து கவுனி அரிசி. நமக்கு கவுனி அரிசி கருப்பாக இருக்கும். நம்ம வறுத்தது தெரியாது, அதனால் நீங்கள் பார்த்து வறுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வறுக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. அடுத்து பச்சை பயிறு, அதாவது பாசிப்பயிரை வறுத்துக்குவோம். அது நமக்கு வறுக்கிறது நல்லா தெரிஞ்சிரும். வறுத்தாச்சு. நம்ம பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கலாம். அடுத்து கருப்பு சுண்டல். நமக்கு நல்லா சுண்டல் வெடித்து வந்துடும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க.
அடுத்து வெள்ளை சோயா, எல்லாத்துலேயும் முக்கியமானது என்ன, கருக விடாமல் வறுத்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா நமக்கு வந்து மாவு வந்து டேஸ்ட் இருக்காது, ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. அதனால் கருக விடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. அடுத்து வந்து ஜவ்வரிசி. ஜவ்வரிசி நான் வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் எந்த ஜவ்வரிசி இருக்கோ அந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இதை நம்ம வந்து அதே பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நிலக்கடலை பருப்பு. இது ஏற்கனவே வறுத்த பருப்பு தான், அதனால் லைட்டாக வறுத்துக்கிறேன். நான் வந்து தோலெல்லாம் ஏற்கனவே வந்து எடுத்துட்டேன். 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம், பிஸ்தா 50 கிராம். இதை வந்து நம்ம வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து அந்த சூடான பாத்திரத்தில் அப்படியே லேசாக நம்ம வறுத்துக்குவோம். சுக்கையும் அதே பாத்திரத்தில் லைட்டாக போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். நம்ம சுக்கு போடுறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே டக்குன்னு வந்து ஜீரணம் ஆயிரும். அதனால சுக்கு சேர்த்துக்குவோம். நம்ம வந்து எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. இது வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இது வந்து நமக்கு ஒரு 3.5 கிலோ பக்கத்தில் வரும். எனக்கு வந்து இது வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் வரும். இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை போய் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 தட்டில் தட்டி வச்சுருந்தேன். அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வந்து ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் சத்து மாவு வந்து என் பையனுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் சத்து மாவு சேர்த்துக்கிறேன். தனியாக வச்சு ஒரு ஸ்பூன் வந்து பனங்கல்கண்டு எடுத்துக்கிறேன். அது நல்லா வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். நல்லா கரைகிறதுக்காக. நான் தூசு எதுவும் இருந்தால் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அதுக்காக இப்போ நமக்கு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து சத்து மாவை வந்து நல்லா கரைச்சிக்குவோம். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து கட்டியாக தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சு காய்ச்சிட்ருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து காய்ச்சி வச்சுருந்த பனங்கல்கண்டை வந்து நான் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சியாச்சு. நம்மளுடைய சத்து மாவு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே இது பெரியவங்க சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து பனங்கல்கண்டு சேர்க்காம, இல்லை இனிப்பு எதுவும் சேர்க்காம உப்பும் தயிரும் சேர்த்து நீங்கள் காய்ச்சி கொடுத்துக்கலாம்.
இந்த சத்து மாவில் கொழுக்கட்டை, புட்டு, அப்புறம் வந்து இட்லி மாவு, தோசை மாவு இதில் வந்து மிக்ஸ் பண்ணி இட்லியில் தோசையாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.